ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது பேசலாமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் 7 மாதமாக ஒரே விஷயத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோனை திறந்தா கொரோனா, நியூஸை போட்டால் கொரோனா, சோசியல் மீடியா போனால் கொரோனா, வெளில போனால் மாஸ்கை போடு, வீட்டுக்கு வந்தால் கையை கழுவுன்ட்டு நம்மளை 7 மாதமாக படிச்சுட்டு இருந்த கொரோனாவையே இந்த நவம்பர் மாதத்துலேருந்து தம்பி கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புயல் வந்து இந்த கொரோனாவையே பீட் பண்ணிருச்சுங்க. எனக்கு புயல் கூட பிரச்சனையாக தெரியல, ஆனால் புயலுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். எனக்கு அதுக்கு தாங்க அர்த்தமே புரியல. என்னடா பேர் அது? உறவி புயலுங்கிறீங்க, நிவர் புயலுங்கிறீங்க, என்னடா அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த புயல் மேலே கோவம் வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணான்னு விட்டுட்டேன். ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் 5500 பேர் கொரோனாவுக்கு பாதிப்புன்னு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்களேன், 1000 பேர் 1500 பேர் அப்படி தான் அஃபெக்ட் ஆகிறோம். சென்னையிலலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 சில்லற பேர்கிட்ட தான் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் ஆதார் ஆகிட்டோமா? இல்லை, சென்னையில் அதுக்கு மேலே பாதிக்கப்படுறதுக்கு ஆளே இல்லை. 3/4 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. ஆனாலும் நம்மள பல பேருக்கு அந்த நோய் வராமல் தப்பிச்சிருக்கோம். அது இன்னும் உங்களை தொடராமல் வராமல் இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி, ஏதாவது விஷயம் சொல்லலாமே அப்படின்னு. அப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஜாகிங் போனேங்க. ஜாகிங் போகிறப்ப நான் ஒரு நாய்க்குட்டி பார்த்தேங்க. அது பேர் மெஸ்ஸி. ஐயோ, செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கிட்ட போய் விளையாடலாம் அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட கேட்டப்ப, சரிங்கப்பா விளையாடுங்க, ஆனால் நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கு தடவி கொடுத்தாங்க. நான் யாரோ 3வது மனுஷன் வந்து தடவி கொடுக்குறேன். அது என்கிட்ட ஜாலியாக விளையாடுதுக்கு. அது கடிக்கும்னு பயந்து, ஆனால் ஜாலியாக விளையாடுது. அதுக்கப்புறம் அந்த ஓனர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கழுத்தில் டேகை கட்டினாருங்க. அந்த ரோப் டேகை கட்டிட்டு அது இழுக்கிறாரு. நான் வர மாட்டேன், நீ என்ன இழுக்கிறது, நான் அது வாட்ட உட்காந்துருச்சுங்க. அவரும் இழுக்கிறார், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ரோப் டேக் எடுத்துகிட்டு, ஏய் மெஸ்ஸி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாரு. கொடுக்குன்னு ஓடிச்சுங்க. இந்த விஷயம் ஒரு 3 நிமிஷத்தில் தான் நடந்திருக்கும். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றப்ப தான் அன்புங்க. பாருங்களேன், நான் ஒரு 3வது மனுஷன், நான் போய் அதுக்கு தடவி கொடுத்தப்ப செல்லமாக என்கிட்ட வந்து விளையாடிச்சு எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் சாப்பாடு போடுற ஓனரே அதோட கழுத்தில் ரோப்பை கட்டி இழுத்தா அது வரத்துக்கு பயப்படுதுங்க. ஆனால் அவரே திரும்ப செல்லமாக கூப்பிட்றப்ப அவர்கிட்ட போதுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? ஒரு 5 அறிவு உயிரினத்துக்கு நம்ம அன்பு காமிச்சாதான் நம்ம அது சந்தோஷப்படுதுன்னா, அப்போ 6 அறிவு மனுஷனுக்கு எப்படிங்க? இந்த நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அன்பு ஒன்று தான் அனாதை. அன்பு யாருக்கிட்டையும் அனாதையாலாம் இல்லைங்க, எல்லார்கிட்டையுமே அன்பு இருக்குது. ஆனால் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க தான் நம்ம கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதிர் வீட்டுக்கு ஒரு பையன் பேப்பர் போட வருவாங்க. அவன் எப்போவுமே இறங்கிலாம் போட மாட்டான். அப்படியே வண்டியிலேருந்தே தூக்கி போட்டு அவன் வாட்ட போயிடுவான். எப்போவுமே அந்த பேப்பர் தண்ணியில் நனைஞ்சிரும். அதனால் எப்போ அவனை பார்த்தாலும் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் திட்டிகிட்டே தாங்க இருப்பார். ஏண்டா பேப்பர் ஒழுங்காக போட மாட்டியா, பேப்பரை நீ ஈரமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அடுத்த நாளும் அப்படி தான் போட்டு போவான். ஆனால் ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து, தம்பி இப்படி போடாதீங்கப்பா, எங்களால் பேப்பர் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, நான் இனிமேல் போடலைன்னு சொன்னான். சரி, இது கூட சும்மா தான் சொல்கிறான் போல் அப்படின்னு அடுத்த நாள் பார்த்தா அவன் இறங்கி வீட்டில் போய் போடுறாங்க. இல்லை, அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்னப்போ நடக்காது, இந்த அம்மா சொன்னப்போ எப்படிங்க நடந்தது? அதனால் இந்த உலகம் ஃபுல்லாக அன்புக்கு தாங்க எல்லோரும் ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்புக்கு ஏங்குற நம்மக்கிட்ட வந்து பொறாமை, கோவம், சண்டை இப்படின்னு ஏங்க எல்லாத்தையும் ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் நம்ம கொடுக்குறாங்களா என்ன? நம்மளும் ஒருத்தவங்க மேலே பொறாமைப்படுறதில்ல, ஏன் நம்மளும் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறதில்ல? எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இந்த உலகத்துக்கே தேவை அன்பு தான்றப்ப நாம் ஏங்க போய் கோவத்தையும் வெறுப்பையும் காட்டணும்? அன்பையே கொடுப்போம். அதனால் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் ஏதாவது தம்பி இதை எடுத்தாப்பா அதை எடுத்தாப்பான்னு சொன்னால், ஏய் நீ ஏப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லாமல் அன்பாக அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சால், பெரிய வயசில் அவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவி கூட பெரிய பெரிய உதவியாக தெரியுங்க. அதனால் அவங்கக்கிட்டேயும் வெறுப்பெல்லாம் காட்டாமல் அன்பே காட்டுவோம். நம்ம அம்மா நமக்கு பிடிக்காத மாதிரி சமைச்சிருந்தா கூட, இல்லைம்மா நீ நல்லா தான் சமைச்சிருந்த அப்படின்னு அன்பாக சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களாம் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அன்பாக அதை சொல்லிக் கொடுப்போம். அன்புன்ன உடனே நீங்கள் மதர் தெரேசா லெவலுக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த அளவுக்குலாம் யாராலையுமே அன்பு காட்ட முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பு காட்டுறது உங்களுக்கு லைஃப்பில் பெரிய பெரிய ரிசல்ட் தருங்க. அன்போடு இருந்தால் அன்பே கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது. உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்கள முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ have a great week.